யாவரும் அறிந்த ஓக்லஹாமா குண்டு வெடிப்பு இது நடந்தது 19 ஏப்ரல் 1995. இதில் இந்த சம்பவத்தில் ஒரு வாகனம் நிறைய குண்டுகளை நிரப்பி வைத்து ஓக்லஹாமாவில் இருந்து பெடரல் கட்டிடத்தில் மோத செய்தனர். அதில் 166 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டனர், பல நூறு பேர் காயமடைந்தனர். முதலில் வெளிவந்தது மத்திய கிழக்கு நாட்களின் சதி என்று பல நாட்கள் சொல்லப்பட்டது. அதன் பிறகுதான் தெரிய வந்தது இதை செய்தது 2 வலதுசாரி இயக்கத்தவர் கிறிஸ்தவர்கள். அவர்கள் பெயர் திமோத்தி அண்ட் டெரி. ஓக்லஹாமாவில் இருந்த பெடரல் கட்டிடத்தை குண்டு வைத்து தகர்த்தவர்கள். ஆனால் இந்த செய்தி வந்தவுடன் வந்த சில நாட்களிலேயே அழிந்து விட்டது. ஆனால் அதற்கு முன்னால் பல நாட்கள் வரை மத்திய கிழக்கு நாடுகள் சதி, மத்திய கிழக்கு நாடுகள் சதி என்றார்கள். இரண்டாவது உலக யுத்தத்திற்கு பிறகு 1941 இருந்து 1948 வரை இடைப்பட்ட 8 ஆண்டுகளில் 259 தீவிரவாத தாக்குதல்கள் யூத தீவிரவாதிகளால் நடத்தப்பட்டுள்ளது. இதில் எத்தனையோ அமைப்புகள், இக்னோ, ஸ்டர்ன் கேங், ஹேகனா. பிரபலமான கிங் டேவிட் ஹோட்டலில் நடந்த குண்டு வெடிப்பை பற்றி உங்களுக்கு தெரியும். 22 ஜூலை 1946 அது தகர்க்கப்பட்டது. அதை நடத்தியது இக்னோ. அதற்கு தலைமை தாங்கியது மானிக்கம் பிகின். அதில் 91 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள். அதில் 28 பேர் பிரிட்டிஷ், 41 அரேபியர்கள், 17 யூதர்கள், மற்றவர்கள் 5. அந்த யூதர்கள் அரபியர்களைப் போல் உடை அணிந்து முஸ்லிம்களைப் போல் சென்று குண்டு வைத்திருக்கிறார்கள். இதற்கு தலைமை தாங்கியது மானிக்கம் பிகின். ஆனால் அதுதான் பிரிட்டிஷை எதிர்த்து நடந்த மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல். அதில் 91 பேர் கொல்லப்பட்டார்கள். இது நடந்த சமயம் மானிக்கம் பிகின் ஒரு நம்பர் 1 தீவிரவாதி என்று பிரிட்டிஷ் கவர்மெண்டால் அறிவிக்கப்பட்டார். சில நாள் கழித்து, சில வருடங்கள் கழித்து அவர் இஸ்ரேலின் பிரதம மந்திரியானார். இன்னும் 2 ஆண்டுகள் கழித்து அவருக்கு அமைதிக்காக நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. கொலைகாரனுக்கு நோபல் பரிசா? ஒரு மனிதன் 1000 10,000 மனிதர்களை கொல்கிறான். அதன் பிறகு இஸ்ரேலின் பிரதம மந்திரி ஆகிறான், நோபல் பிரைஸ் பெறுகிறான் அமைதிக்காக. எத்தனையோ அமைப்புகள் போராடுகிறார்கள். ஸ்டர்ன் கேங், இக்னோ, ஹேகனா எல்லோரும் யூத பயங்கரவாதிகள். அதன் தலைவர்கள் யட்சாக் ரூபின், மானிக்கம் பிகின், ஏரியல் ஷாரோன் பிற்காலத்தில் பிரதம மந்திரியாகி உயர் பதவிக்கு வந்து இஸ்ரேலில் வசிக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் யூத நாட்டிற்காக போராடியவர்கள். நீங்கள் உலக வரைபடத்தை 1945 முன் பாருங்கள். இஸ்ரேல் என்ற ஒரு நாடே இல்லை, அந்த வரைபடத்திலேயே இல்லை. இந்த யூத இனத்தவர்கள் தீவிரவாதிகள் என்று பிரிட்டிஷாரால் அழைக்கப்பட்டவர்கள். யூத நாட்டிற்காக போராடினார்கள். அதன் பிறகு சக்தியை கொண்டு நாட்டை கைப்பற்றினார்கள். பாலஸ்தீனியர்களை வெளியேற்றினார்கள். இப்பொழுது அதே மக்கள், அதே பாலஸ்தீனியர்கள் தங்களுடைய நாட்டை திரும்ப பெறுவதற்காக போராடுகிறார்கள். அதனால் அவர்கள் தீவிரவாதிகள் என்று இஸ்ரேலால் அழைக்கப்படுகிறார்கள். ஒன்றை கவனியுங்கள், ஹிட்லர் 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தார். அவர் யூதர்களை நாட்டை விட்டு வெளியேற்றினார். அவர்கள் ஏன் பாலஸ்தீனத்திற்கு வருகிறார்கள்? பாலஸ்தீனர்கள் அவர்களை வரவேற்றார்கள். அவர்களுக்கு இடம் வேண்டும் என்றால் திரும்ப செல்ல வேண்டும், ஜெர்மனிக்கோ யூரோப்புக்கோ. பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலியர்களை தங்கள் சகோதரர்களாக ஏற்றுக்கொள்கிறார்கள். யோசித்து பாருங்கள், ஒரு விருந்தினர் வருகிறார், உங்கள் வீட்டில் சில நாட்கள் தங்குகிறார், பிறகு உங்களை உங்கள் வீட்டை விட்டே வெளியேற்றுகிறார். இது என் வீடு, இது எனக்கு வேண்டும் என்றால் மக்கள் உங்களை தீவிரவாதிகள் என்று கூறுவார்கள். இன்றைய பாலஸ்தீனியர்களின் நிலைமை இதுதான். அவர்கள் தங்கள் நிலத்தை திரும்ப கேட்பதினால் தீவிரவாதி என்று அழைக்கப்படுகிறார்கள். முதல் உலகப் போர் நடந்த பொழுது வெற்றி அடைந்த நாட்டைச் சேர்ந்த மக்கள் பல பேர் இதை நியாயம் என்று சொன்னார்கள். நாம் ஜெர்மனியை பற்றிய வரலாற்று ஆவணங்களை கொண்டு பார்ப்போம். 1968 இருந்து 1992 வரை பார்டர் மேன் ஆஃப் கேங் ஆயிரக்கணக்கான மக்களை கொன்றார்கள். இத்தாலியை எடுத்துக் கொள்ளுங்கள். அதே அறிக்கையின்படி பார்த்தால் ரெட் பிரிகேட்ஸ் பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அன்றைய இத்தாலிய பிரதம மந்திரி ஆல்டோ மோரோவை கடத்தி சென்று இருக்கிறார்கள். 55 நாட்கள் கழித்து அவரை கொன்று விட்டார்கள். இதே போல் மற்றொரு பயங்கரவாத அமைப்பு ஜப்பானிலும் ஒன்று இருக்கிறது. ஜப்பானியர்களின் சிகப்பு படை. புத்த தீவிரவாதம், ஓம் ஷின்ரிக்யோ என்ற புத்த தீவிரவாதம். அவர்கள் பல்லாயிரக்கணக்கான மக்களை கொல்ல முயன்றார்கள் டோக்கியோ சப்வேயில் விஷவாயுவை செலுத்தி. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அதிகமானோர் சாகவில்லை. 12 பேரை மட்டும் அவர்கள் கொன்றார்கள். ஆனால் 5700க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் அந்த விஷவாயுவினால் பாதிக்கப்பட்டார்கள். அவர்கள் புத்தர்கள். யூகேவில்
100 வருடங்களுக்கு மேலாக ஐஆர்ஏ இருக்கிறது, ஐரிஷ் ரிப்பப்ளிகன் ஆர்மி. அவர்கள் யூகேவை எதிர்த்து போராடுகிறார்கள். அவர்கள் கத்தோலிக்கர்கள். ஆனால் அவர்களை கத்தோலிக்க தீவிரவாதி என்று அழைப்பதில்லை, ஐஆர்ஏ என்கிறார்கள். அவர்கள் பல தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் என்று நமக்கு நன்றாக தெரியும். 1972இல் 3 குண்டுவெடிப்புகள் நடந்தன. முதல் குண்டுவெடிப்பில் 7 பேர், இரண்டாவது குண்டுவெடிப்பில் 11 பேர், மூன்றாவது குண்டுவெடிப்பில் 9 பேர் இறந்தார்கள். 1974இல் கில்ஃபோர்ட் பப் என்ற இடத்தில் 2 குண்டுவெடிப்புகள் நடத்தினார்கள். 5 அப்பாவி மக்கள் இறந்தார்கள், 44 பேர் படுகாயமுற்றார்கள். பர்மிங்ஹாம் பப் குண்டுவெடிப்பில் 21 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள், 182 பேர் படுகாயமுற்றார்கள். நேரம் குறைவின் காரணமாக எல்லாவற்றையும் நான் கூறவில்லை, அதில் ஏதோ சிலதை தான் நான் கூறினேன். 1996இல் லண்டனில் நடந்த குண்டுவெடிப்பில் 2 பேர் கொல்லப்பட்டார்கள், 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமுற்றார்கள். 1996இல் மீண்டும் நடந்த ஒரு குண்டுவெடிப்பில் மான்செஸ்டர் ஷாப்பிங் ஏரியாவில் 206 பேர் படுகாயமுற்றார்கள். 1998இல் பான்பிரிட்ஜ் பாம் பிளாஸ்டில் 500 பவுண்ட்ஸ் எடையுள்ள பாம்பை வைத்து காரை வெடிக்க செய்து அதில் 35 அப்பாவி மக்கள் படுகாயமுற்றனர். அதே வருடம் வரலாற்றின்படி பார்த்தால் ஒமாக் குண்டுவெடிப்பில் 500 பவுண்ட் எடையுள்ள குண்டை வைத்து காரை வெடித்து 29 பேர் இறந்தார்கள், 330 பேர் படுகாயமுற்றார்கள். இந்த குறிப்பை தந்தது முஸ்லிம்கள் அல்லாதவர்கள். இதை எழுதியது முஸ்லிம்கள் அல்ல. முஸ்லிம்கள் அல்ல என்ற குறிப்பை நான் பிபிசியிலிருந்து எடுத்தேன். நீங்கள் வேண்டுமானால் இன்டர்நெட்டிற்கு போய் சரி பாருங்கள். எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம், இல்லை வேறுபடலாம். இப்பொழுது எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள்? 296, இன்னொரு இடத்தில் 94, இன்னொரு இடத்தில் 93. ஆகவே 290க்கு மேல் என்று நான் சொல்கிறேன். ஆனால் இந்த அறிக்கையில் வந்த எண்கள் சில சமயம் கூடுதலாகவும் இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம். ஆனால் கொடுத்தவர்கள் யாரும் முஸ்லிம்கள் அல்ல. 2001இல் பிபிசியை தகர்த்தவர்கள் ஐஆர்ஏ. ஆனால் அந்த மக்களை யாரும் கத்தோலிக்க தீவிரவாதி என்று அழைக்கவில்லை. ஆனால் இன்று யூகே அரசு முஸ்லிம் தீவிரவாதிகளை கண்டு அஞ்சுகிறது. யூகே அரசின் அறிக்கையை வைத்து பார்க்கும் பொழுது எத்தனை முஸ்லிம் தீவிரவாதிகள் குண்டு வெடிப்பை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. 7ஆம் தேதி லண்டனில் நடந்த குண்டுவெடிப்பின் அறிக்கையில் கூட அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கத்தான் படுகிறது, ஆனால் உறுதி செய்யவில்லை. 50 பேர் அங்கு கொல்லப்பட்டார்கள், 52 பேர் என்கிறார்கள், 56 என்கிறார்கள். அதனால் தான் 50க்கு மேற்பட்டவர்கள் என்று ஒரு வாதத்திற்காக வைத்துக் கொள்வோம். 2005இல் ஜூலை 7ஆம் தேதி நடந்த குண்டுவெடிப்பு முஸ்லிம்களால் நடத்தப்பட்டது என்றால் கூட அது ஐஆர்ஏ நடத்திய குண்டுவெடிப்புக்கு நிகராகாது. ஐஆர்ஏ இதை குண்டுவெடிப்பாகவே கருதவில்லை. அவர்கள் பல்லாயிரக்கணக்கான அப்பாவி மக்களை கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் யூகே அரசு அதிகமாக பயப்படுகிறது. ஐஆர்ஏ 100 வருடங்களுக்கு அதிகமாக இதை செய்து வந்தாலும் ஜார்ஜ் புஷ்ஷின் அறிவுரைப்படி டோனி பிளேயர் 100 வருடங்களாக தீவிரவாத தாக்குதல்களை நடத்தி வரும் ஐஆர்ஏயை விட முஸ்லிம் தீவிரவாதிகளை கண்டு பயப்படுகிறாராம். இப்பொழுது நாம் வரலாற்று ஆவணங்களை வைத்து பார்த்தால் ஸ்பெயின் மற்றும் பிரான்சில் இடிஏ என்ற தீவிரவாத அமைப்பு இருக்கிறது. அவர்கள் 36 தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். ஆப்பிரிக்காவில் எத்தனையோ தீவிரவாத இயக்கங்கள், எண்ணிக்கையே இல்லை. அதில் ஒன்று குறிப்பிடத்தக்கது. மிக பயங்கரமான தீவிரவாத அமைப்பு, அதன் பெயர் தி லார்ட்ஸ் சால்வேஷன் ஆர்மி. கிறிஸ்தவர்களின் அமைப்பு அது. அவர்கள் தாக்குதலுக்கு குழந்தைகளுக்கு கூட பயிற்சி அளிக்கிறார்கள். ஸ்ரீலங்காவை பாருங்கள், அவர்களின் அமைப்பு எல்டிடிஇ, தமிழ் விடுதலை புலிகள். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை தீவிரவாத அமைப்புகளை விட இவர்கள் கொடூரமானவர்கள், பயங்கரமானவர்கள். அதில் உள்ள மக்கள் தற்கொலை படையில் தேர்ச்சி பெற்றவர்கள். அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கூட அந்த பயிற்சியை கொடுத்து அவர்களை தற்கொலை படையில் ஈடுபட செய்வார்கள். வரலாற்று ஆவணங்களை பார்க்கும் பொழுது பாலஸ்தீனிய தற்கொலை படை, ஈராக் தற்கொலை படையினரை விட எல்டிடிஇன் தற்கொலை படையினர் அதி தீவிரவாதிகள், விடுதலை புலிகள். யார் அவர்கள்? இந்துக்கள். இந்தியர்கள் அவர்களை இந்து தீவிரவாதி என்று கூறுவதில்லை, எல்டிடிஇ என்கிறார்கள். இந்தியாவை எடுத்துக்கொண்டால் மிகவும் அதிகமாக எத்தனையோ தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன. அதில் ஈடுபடுபவர்களை காஷ்மீர் தீவிரவாதிகள் என்கிறார்கள். அது சரியா தவறா என்று பிறகு பார்ப்போம். ஆனால் எத்தனை முறை நீங்கள் ஜஸ்டிஸ் ஹோஸ்பெட் சுரேஷ் கூறிய, அதாவது இந்தியாவில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை பற்றி கூறினாரே, அதை பற்றி இங்கு அமர்ந்திருக்கும் எத்தனை பேர் செய்தித்தாள்களில் படித்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர்? நீங்கள் எத்தனை பேர் ஹோஸ்பெட் சுரேஷை போல் இதில் ஈடுபட்டு இருக்கிறீர்கள்? எத்தனை பேருக்கு இதை பற்றி தெரியும்? பொதுவாக யாருக்குமே இதை பற்றி விழிப்புணர்வு இல்லை. எந்த இடத்தில் தாக்குதல் நடந்தாலும் உடனே அந்த தாக்குதலை நடத்தியது முஸ்லிம் தீவிரவாதிகள் என்கிறார்கள். ஏன்? இந்தியாவில் எல்லா மதங்களிலும் தீவிரவாத அமைப்புகள் இருக்கின்றன.